Hi. Hello family members and welcome back to my channel. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 95. எவ்ரி சண்டே நம்ம சேனல்ல இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ வந்துரும். சண்டே வரலனா கூட மண்டே அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த வீடியோ வந்துரும். அண்ட் இதல வரக்கூடிய மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நமக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றதுதான். சோ அதனால நீங்களுமே ஏதாச்சும் ஃபன்னியான மீம் பாக்குறீங்க, ரீல் பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம மால்டோ பாய் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டேக் பண்ணி விடுங்க. அதை விட முக்கியமா நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. பிகாஸ் அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி ஓகே ரைட், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லணும் இப்போ ஒரு வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் மால்டோ பாய். நேம் ஒன் கேரக்டர் who didn't deserve to die. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல சாகிறதுக்கு தகுதியற்ற ஒரு நபர்னா அது கண்டிப்பாக நம்ம எல்லாம் தான் இருக்கணும். ஏன்னா மற்றவங்களுக்காச்சும் பரவாயில்ல, அவங்க சாகும்போது அந்த இடத்துல வேறு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இறந்து போயிருப்பாங்க. பட் நம்ம எல்லுக்கு அப்படி கிடையாது. நம்ம எல்லோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவர் சாகும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் எல்லை சூஸ் பண்ணுறேன். இஃப் பிராண்ட் கொலாப் வித் அனிமே. ஆல்ரெடி போன வீக்கே இந்த மாதிரி ஒரு மீமை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ரீலியுமே மேக் பண்ணியிருக்காங்க போல, பார்ப்போம். Multivitamins दाग धब्बे घटाए. Groundbreaking iPhone Air, a completely new member to the iPhone family. Move ताकि जिंदगी के बीच दर्द न आए. खोया कैल्शियम लौटाए, 2 गुना स्ट्रॉन्ग बनाए. कोलगेट स्ट्रॉन्ग टीथ. क्लिनिक प्लस बढ़ो मजबूती से. First one, wonderful bedsheet range, wonderfully designed, wonderfully soft. कभी कुछ ना करके भी देखो. Eat 5 star, do nothing. ये दीवार टूटती क्यों नहीं है? टूटेगी कैसे? अंबुजा सीमेंट से जो बनी है. Have a break, have a Kit Kat. समर कूल रेफ्रिजरेटर. आप अपनी ड्यूटी निभाओ, ये अपनी ड्यूटी निभाएगा. सुपर वेरी लेट्स KFC. எல்லாமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக நல்லா தான் இருந்துச்சு. பட் கடைசியாக நம்ம இட்டாச்சிக்கு போட்டதை பார்த்தீங்களா, 99.9% இது என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம இட்டாச்சி உச்சிஹா கிளானில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லாருமே கில் பண்ணியிருப்பார் இல்லையா, ஒருத்தரை தவிர அந்த 1% தான் சாசுகே. ஸோ நம்ம சாசுகேவை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 99.9% உச்சிஹா கிளான் மெம்பர்ஸை நம்ம இட்டாச்சி போட்டு தள்ளியிருப்போம். அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இது. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலையறீங்கடா அந்த ஊர்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கணுமா? என்னது சென்சை கிட்ட இருந்து மணி எடுக்கணுமா? ஓ தப்பாகுதுனா டேய் அப்படி இல்லடா. கண்ணாடியோட ஷேரிங் கடை எப்படி சேர்த்து செதுக்க முடியும்? முதல்ல கண்ணாடி செதுக்கிட்டு அப்புறமா கண்ணை செதுக்குவாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்போ கண்ணை வெளியே பிதுங்கி தொங்குற மாதிரி இருக்குமே. துண்டா தெரியுமோ? நான் யாருங்கிறத முதல்ல அறிமுகம் செஞ்சுக்கிறேன். நான் ககாஷ். ககாஷி சென்சை தானே? இந்த அறிவிப்பெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டது? அந்த அளவுக்குலாம் அதில் சிரிப்பு வரல. பட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நோ தப்பா இருக்குனான்றது மட்டும் நல்லா இருந்துச்சு. பத்தல டேய் இன்னும் பேசிய முடியல. உள்ள பத்தலன்னு பத்தல நான் கிஷான் ஊத்தி கொள்றேன். நல்லா பத்தோ டேய் என்ன கலாய்க்காம எங்க போ. நான் நருட்டோ சீரிஸை தமிழ் டபுள் அந்த அளவுக்கு பெருசாக பார்க்கல. ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருந்தேன், பட் அதன் பிறகு பார்க்கறது இல்லை. இப்போ திருப்பி இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு பென்டன் வாய்ஸ் தானே ஞாபகம் வருது. ஐ மீன் ஒபிட்டோட தமிழ் டப் வாய்ஸை கேட்கும்போது பென்டன் பேசுகிற மாதிரியே தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பென்டன் சீரிஸ் நமக்குள்ளே ஊறி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வாய்ஸ் எங்கே கேட்டாலுமே நமக்கு பென்டன் தான் ஞாபகம் வரும். என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இத மறந்துட்டு நினைக்கிறேன். ட்ரெஸ் கால். என் பேர் பென் டெனிசன். இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனுக்கு சொந்தக்காரன். POV யூ வாட்ச் அனிமே ஃபார் ஸ்டோரி லைன். அட்டாக் ஆன் டைட்டன், வில்லன் சாகா, அதன் பிறகு தான் நருட்டோ, ப்ளீச்சி, டீமன் ஸ்லேயர், டிராகன் பால் ஜியா. என்கிட்ட பர்சனலாக இந்த கொஸ்டினை கேட்டிங்கன்னா நான் நருட்டோ சீரிஸோட ஸ்டோரி லைனை இந்த அளவுக்கு கீழெல்லாம் ரேட் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக இதையுமே தூக்கிட்டு போயிட்டு மேலே தான் வைப்பேன். பட் அதுக்குன்னு அட்டாக் ஆன் டைட்டன் சீரிஸோட ஸ்டோரி லைனை விட நருட்டோ சீரிஸோட ஸ்டோரி லைன் பெஸ்ட்டாக ப்ரோ அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா அதோட ஸ்டோரி லைன் வேறு, இதோட ஸ்டோரி லைன் வேறு. அதை முடிஞ்ச அளவுக்கு டார்க்காக ஃபிலாசபிக்கலாக பொலிட்டிக்கலாக கொண்டு போயிருப்பானுங்க. பட் நருட்டோ சீரிஸோடது அப்படி இருக்காது. இதுலேயுமே இருக்கும், பட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நருட்டோ சீரிஸோட ஸ்டோரி லைனுமே கிரேட்டு தான்டா. அவன் கிடக்குறான். மில்க் மேன்ரா ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பேருங்க இந்த காலத்தில் பால் குடிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறா? தலைவன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த அட்வைஸை பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த அட்வைஸை பண்ணுங்க தலைவா. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி.
அனிமே யூனிவர்ஸ்ல நம்ம கோகுவால மட்டும் தான் ஃபிளாஷ் டிஃபீட் பண்ண முடியும் இல்ல, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கானுங்க, நமக்கு தெரியாத ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் இருக்கானுங்க. பட் எனக்கு இங்க என்ன ஒரு டவுட்னா, இந்த வீடியோல கோகுவை காமிச்சிருக்கிறதுனால நான் இந்த கொஸ்டினை கேட்கறேன். நம்ம ஃபிளாஷ் பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஆள் மட்டும் கிடையாது, அவனால டைம் டிராவலுமே பண்ண முடியும். ஸோ அப்படி டைம் டிராவல் பண்ணி நம்ம கோகு சின்ன பையனா இருக்கும் போதே அவனை போட்டு தள்ள முடியுமா அப்படின்றது தெரியல. ஐ மீன் நம்ம ஃபிளாஷ் டைம் டிராவல் பண்ணி கோகு சின்ன பையனா குட்டி கொஞ்சம் இருப்பான் இல்லையா, அந்த வயசுக்கு போயிட்டு அவனை கில் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியல. நேம் த அனிமே கேரக்டர் யூ ஹேட் த மோஸ்ட். அனிமே யூனிவர்ஸ்லேயே எனக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர்னா அது நம்ம டான்ஸோ தான். பிகாஸ் அதுக்காக தான் நம்ம டான்ஸோவுக்கு டான்ஸோ த கேன்ற ஒரு பேரையுமே வச்சிருப்போம். பட் அவன் இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அதனால் நான் கேபியை சூஸ் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு டான்ஸோ தான்டா பிடிக்காது. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. Wake up to reality. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை மாதிரி தான் நம்ம எரண்யேகரோட கேரக்டர் இருக்கும். டெக்னிக்கலாக பார்த்தா நம்ம எரண்யேகருமே வில்லன் தான். பட் அவனை பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ, எனக்கு பிடிக்கும். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேற மாதிரி பழைய மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்குக்கு இந்த ஒரே ஒரு சீனை மட்டும் தான் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது அண்ட் ராக்னராக்கில் ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த சீன். பட் அதையும் விட பயங்கரமான சீன்ஸ் நம்ம அல்குக்கு எங்கே வச்சிருப்பாங்கன்னா, இன்க்ரெடிபிள் அல்கு மூவி இருக்கு இல்லையா, அதில் வச்சிருப்பானுங்க. ராபின், கூகுள் மேப்ஸ், ஜின்பே, சாட் ஜிபிடி, ப்ரூக்கு, ஸ்பாட்டிஃபை, சாப்பர், ஆம்புலன்ஸ், கடைசியாக நம்ம ராபின் விக்கிபீடியாவா? கரெக்டாக தான்டா இருக்குது எல்லாமே. இல்லை ड्रीम बिफोर वाचिंग दैट वन गोटेड एनीमे. मैं गोद में रख लूं अगर सर तू मुझे. அது என்ன அனிமேன்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேற என்ன, வில்லன் சாகா தான். சும்மாலாம் ஒரு அனிமேவை கோட்டட் அனிமேன்னு சொல்லிட முடியாது. அதுக்கேற்ற விஷயங்கள் அந்த அனிமேக்குள்ள இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனிமே தான் வில்லன் சாகா. வில்லன் சாகா அனிமேவை கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதனால் இது வரைக்கும் அந்த அனிமே யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. மஸ்ட் வாட்ச். நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி வில்லன் சாகா அனிமேவை எதுக்கு பார்க்கணும், எதுக்கு அந்த அனிமேவை கோட்டட் அனிமேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அனிமேவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அனிமே எப்படி இருக்குன்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு அந்த வீடியோ மூலியமாக கிடைக்கலாம். ஸோ அதனால் அந்த வீடியோவுமே மறக்காமல் பார்த்துருங்க. ஓ அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம். மீ வித் அ கேர்ள் ஹூ வாட்சஸ் அனிமே இன்ஸ்டெட் ஆஃப் டிவி நாடகம். ஆக்சுவலாக ஒரு சில காலங்களுக்கு முன்பு நானே நாடகங்கள் பார்த்து கொண்டு இருந்த ஒரு ஆள் தான். அண்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கேர்ள்ஸில் இருக்காங்க. அதாவது டிவியில் போடக்கூடிய சீரியலை பார்க்குறாங்களோ இல்லையோ, அனிமேவை பார்க்குறாங்க, அனிமேவை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரியுமே ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், யூ வெரி நைஸ், வெரி pretty, very nice dress. லைஃப் ஆஸ் அ ஹென்டாய் ஃபேன், லைஃப் ஆஸ் அ அனிமே ஃபேன், அதில் ஃபுல்லாகவே ஹாப்பி எண்டிங் தான். பட் இதில் ஹாப்பி எண்டிங்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஒரு சில அனிமேல மட்டும்தான் நம்ம ஹாப்பி எண்டிங்கை எதிர்பார்க்க முடியும். மற்ற அனிமேலாம் ஹாப்பி எண்டிங்லாம் இருக்காதுடா. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த வீடியோவை சர்க்காஸ்டிக்காக தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் கோட்டட் கேரக்டர்ஸ். ஸோ அதனால் சர்க்காஸ்டிக்காக தான் சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லோக்கிக்கும் தோருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கே வேறு லெவலில் இருக்குங்க. பிரதர் பாண்டிங்கை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா தான் இவனுக்கு ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்கில் மாற்றி அடிச்சுக்கிட்டாலும் அதுக்குள்ளேயுமே ஒரு சின்ன பாசம் அப்படின்றது இருக்கும். ஸோ அது உள்ளே வச்சுக்கிட்டு தான் சண்டை போடுவானுங்களே. இது வரைக்கும் முன்னால் உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால் கருப்சா வேணாம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏகேஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபனியான மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். சரி, ஓகே, ரைட்டு கைஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மாட்டோம். பை, போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.